ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிற ரொம்ப ஹெல்த்தியான சாக்கோஸ் தான் செய்ய போறோம். வீட்டில் வச்சிருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியா செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல அரை கப் ஓட்ஸ் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் பவுடரை சலடை அரிப்புக்கு மாத்திக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நம்ம சலிச்சிட்டு தான் சேர்க்கணும். 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், அரை கப்பு கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் ரவை. இந்த ரவை ரொம்ப பொடி பொடியான ரவை தான் நான் எடுத்திருக்கேன். அரிப்புமே ரவை போறதுக்கான அளவு உள்ள அரிப்பு தான். உங்களுக்கு இப்ப சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க லாஸ்டா கூட எல்லாமே நல்லா சலிச்சிட்டு ரவையே சேர்த்துக்கோங்க. ஆனா ரொம்ப குட்டி குட்டியான ரவையா பார்த்து எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சோடா உப்பு. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு 1 கப்பு தண்ணி, 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் நெய். நீங்க பட்டர் கூட எடுத்துக்கலாம். அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு சர்க்கரை கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சலிச்சு வச்சிருந்தா மாவையும் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுல ஒரு துணி போட்டு மூடி வச்சிருங்க. நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி மாவு உருண்டை பிடிக்க வரணும். மாவை கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க. நான் இந்த மாவை 4ஆ பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா இருக்க மாதிரி நீங்க பிரிச்சுக்கோங்க. டாக்கோஸ் எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கிறதுக்காக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஒரே சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே அளவுலயே உருட்டி எடுக்கும் போதுதான் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பேக் ஆகி வரும். ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதாலாம் இருந்துச்சுன்னா ஒன்னு போல பேக் ஆகி வராது. இந்த மாதிரி நீங்க ஈஸியா உருண்டையா கூட உருட்டிக்கலாம். இல்லைன்னா கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஒரு ட்ரேல லைட்டா நெய் தடவி வச்சிருக்கேன். நம்ம செஞ்ச சாக்கோஸை ஒன்னொன்னா அதுல வச்சிடலாம். நம்ம வச்சிருந்த மாவுல பாதியே நான் உருட்டி எடுத்துட்டேன். நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 180 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸ்ல 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வெந்துச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு குச்சிய ஒரு உருண்டையில விட்டு பாருங்க. இந்த குச்சியில மாவு ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் ஆயிடுச்சு. இது பேக்காயை எடுக்கும் போது சாஃப்டா தான் இருக்கும். நல்லா ஆறி வந்தாதான் கிறிஸ்பியா கிடைக்கும். எல்லாமே பேக் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டும். ரொம்பவும் கிறிஸ்பியா ஹெல்த்தியான சாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.